கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டிக் கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய இயேசப்பா எங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. நாங்க எங்கட ஜீவனை யாருக்காவது கொடுத்துருவோமா? கொடுக்கவே மாட்டோம்ல. அப்ப எங்கள் மீது அவர் கொண்ட அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. அதனாலே எங்களுக்காக சிலுவை ஏந்தி மரித்தார். அவருடைய இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கினாரு. அப்ப நாங்களும் அதே அன்பு உடையவர்களாக இந்த பூமியில் வாழ்வதையே எங்களுடைய இயேசப்பா விரும்புறாரு. எங்களை அப்படி வாழ வேண்டும் என்றுதான் அவர் எங்களுக்கு சொல்லுறாரு. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். உங்களுடைய சகோதரர்களுக்கு ஒரு குறைவு உண்டென்று கண்டுட்டு அதை கண்டு காணாம நீங்க கடந்து போனீங்கண்டா ஆண்டவருடைய அன்பு உங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, துன்பத்துல இருக்கிறாங்க, வேதனையில இருக்கிறாங்கண்டா அவங்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க. அந்த அன்பு மிக பெரியது. எங்களை இயேசப்பா எங்களுக்காக உயிரை கொடுத்து எங்களை பாவங்களிலிருந்து மீட்டெடுத்தாரு. நாங்க மனிதர்களாகிய நாங்க அவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்ற நாங்க பிறருக்கு சின்ன சின்ன உதவி செய்து கஷ்டங்கள்ல துன்பங்கள்ல இருக்கிறவங்களை தூக்கி விட எங்களால முடியுமல்ல. அந்த மாதிரியாக நாங்கள் செய்யறத எங்களுடைய இயேசப்பா எங்களை செய்ய சொல்லுறாரு. வசனத்தினாலும் நாவினாலும் வாயினால சொல்லிக் கொண்டிருக்க கூடாது, எங்களோட செயல்களினால நாங்க அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுறாரு. அப்ப நாங்க ஆண்டவரை போல இயேசுவை போல அன்புடையவர்களாக நீங்க மாறுவீங்க, நாங்க மாறுவோம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நாங்க கேட்போமா? ஆண்டவர்கிட்ட சின்ன ஜெபம் செய்வோம். அன்பான தகப்பனே, அப்பா, நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. ஆனாலும் எங்களை நீங்க மாற்றுங்க. உங்களோட அன்பு நிறைந்த இருதயத்தை எங்களுக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே. பிறருடைய கஷ்டங்களை எங்கள் கஷ்டமாக நினைத்து ஜெபம் செய்யவும் ஒருவரை ஒருவர் தாங்கவும் ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் புரியுங்க. உம்முடைய வழியில் எங்களை அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. நாவினால் பேசிக்கொண்டிராதபடி செயல்களினால் அன்பு கூறுகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்க எல்லாரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.